Keep your eyes open. மார்க் 8:15. மிகவும் கவனமாயிருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு. நத்தியே என்றால் விரும்பியே தேடு. வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. எல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகள். இப்பொழுதெல்லாம் இந்த SMS, ஃபேஸ்புக், ட்விட்டர் இவைகளிலெல்லாம் அருமையான வார்த்தைகள், அருமையான கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. அது தமாஷாக இருக்கும், சினிமாவாக இருக்கும், அரசியலாக இருக்கும், அல்லது சமுதாய விழிப்புணர்ச்சியாக இருக்கும். பல வகைகளிலே மனிதர்களுடைய அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல், இவைகளிலே நல்லவைகளை பார்த்தோம் என்றால் நிறைய நல்லவைகள் உண்டு. ஆகவேதான் நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு. நல்லவைகளை செய்யக்கூடிய வல்லவர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும். அல்லாது செய்கின்ற அடாவடி பேர்வழிகள், தீவிரவாதிகள், நச்சு பரப்பக்கூடிய பல வகையான தீவினைகளை செய்யக்கூடிய தீயவர்கள் மத்தியில் அல்ல, அவர்களோடு அல்ல. நமக்கு நல்லதை செய்கின்ற வள்ளலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நெஞ்சினிலே வாழ்த்தி கொண்டாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு நல்லது செய்பவர்களையும் நன்றியோடு நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். Pharisees and Herod had one thing in common. Herod knew he was wrong and John was right, yet he chose to follow his own way. Pharisees knew the scriptures, witnessed Jesus' miracles and heard his preaching, yet they choose not to believe. வார்த்தைகள், பரிசேயருக்கும் ஏரோதுக்கும் ஒற்றுமை ஒன்று உண்டு. ஏரோதுக்கு தான் தவறிழைக்கிறோம் என்றும் யோவான் சரி என்றும் தெரிந்திருந்தது. இருப்பினும் தன் வழியையே பின்பற்ற முனைந்தார். சரி என்று தெரிந்திருந்தும், தான் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் அதை திருத்திக் கொள்ளாமல் தன் தவற்றிலேயே அவன் சுகம் கண்டவனாக இருந்தான். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு நாய் ஒன்று ஒரு காய்ந்து போன எலும்பை பிடித்து கடித்து கொண்டு இருக்கிறது. அந்த கடித்து கொண்டு இருப்பதினால் அதனுடைய வாயில் இருக்கக்கூடிய மேலன்னம், நாக்கு இவைகள் எல்லாம் காயமாகி அதிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தை அது சுவித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு நாய், கொஞ்சம் அனுபவப்பட்ட நாய் சொல்லுது, அது காஞ்ச எலும்பு, அதில் ஒன்றும் இல்லை, அதை போய் நீ கடிச்சுக்கிட்டு இருக்கிறியே என்று அது சொன்னதும், உனக்கு தெரியுமா இது எவ்வளோ ருசியாக இருக்குது தெரியுமா என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தையே அது சுவைத்து கொண்டிருந்ததாம். தவறு செய்பவர்கள், அந்த தவறு என்னும் சேற்றில் மூழ்கி இருப்பவர்களுக்கு ஏரோது போன்று நபருக்கு இது சரியாக பொருந்தும். தன்னுடைய தவற்றிலேயே அவர்கள் சரி என்று தெரிந்து கொண்டு, சரியில்லை என்று தெரிந்து கொண்டும் அவர்கள் உணர்ந்து கொண்டிருப்பவர்கள். பரிசேயர்கள் வேதத்தை அறிந்திருந்தனர், இயேசுவின் புதுமைகளை கண்டனர், போதனையை கேட்டனர், ஆனாலும் நம்ப முன் வரவில்லை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு களை கூத்தாடி என்ன செய்கின்றான், ஒரு கயிறு கட்டி அந்த கயிறு மேலே அவனும் நடக்கிறான், அவனுடைய குழந்தையும் வைத்து கொண்டு அந்த கயிறு மேலே நடக்கிறான். எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செய்து பாராட்டுகிறார்கள், காசும் போடுகிறார்கள். உடனே அவன் அடுத்தது என்ன கேட்குறான், யாராவது உங்கள் குழந்தை யாராவது ஒன்று கொடுங்க, அதை தூக்கி வச்சு நானும் நடக்கிறேன். மாட்டேன். இதுதான் இருக்கக்கூடிய சுயநலம்.
மற்றவங்க குழந்தையா அவன் குழந்தையா பரவாயில்லை, என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். அதே போன்று இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள், நல்லதுதான் செய்கிறார். வேதத்தை அவர் எடுத்து கூறினார், புதுமைகள் செய்தார், அருமையான போதனையை கொடுத்தார். ஆனால் இயேசுவை பின்பற்ற வருவதற்கு அது முடியாது என்பது இந்த பரிசேயரிடம் இருந்த அந்த இருமாப்பு. இதைத்தான் இந்த புளிப்பு மாவு என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் சொல்வார். Pride has a way of concealing my faults from myself and revealing them to everyone else, especially my loved ones. Pride என்றால் ஆணவம், தன் தவறை மறைக்க வழி காணுகிறது, ஆனால் பிறருக்கு வெள்ளிடை மலையாக வெளிப்படுத்துகிறது, குறிப்பாக தன் அன்புக்குரியோரிடம். யானை என்ன செய்யுமா, ஏதாவது ஒரு குளத்தில் போய் தண்ணி குடிக்க போச்சுன்னா அது மேலாக தெளிந்த நீரை குடிக்கலாம் அல்லவா, அது செய்யாது. தன் துதிக்கையால் அந்த தண்ணியை கலக்கி கலங்கி போன தண்ணீரைத்தான் குடிக்கும். என்ன காரணம்? தெளிந்த தண்ணீரில் தன்னுடைய உருவம் தெரியும், அந்த உருவத்தை பார்த்து அதற்கே பயம். ஆகவே இந்த தண்ணீரை குழம்பிய தண்ணீரில் தண்ணீர் குடிப்பது யானையினுடைய பழக்கம். ஆகவே பழமொழி ஒன்று இருக்குது, குழம்பிய நீரில் குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல் என்று. எரிந்த வீட்டில் பிடுங்கினது ஒரு லாபம். இவைகள் எல்லாம் தமிழில் மிக அருமையாக முத்தாய்ப்பாக சொல்லப்படுகின்ற நம்முடைய சுயநலம். இவைகளை மறைப்பதற்காக பிறரின் மீது குற்றச்சாட்டுக்களை சொல்லுதல். யாரெல்லாம் குற்றச்சாட்டுக்களை அடுக்குகிறார்களோ, பிறர் மீது சொல்லுகிறார்களோ, அவர்களிடம் ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன. அவைகளை மறைக்க தெரியாமல் இருக்க ஒன்று சத்தம் போடுவார்கள், கூச்சல் போடுவார்கள், குட்டையை குழப்புவார்கள். இப்படி குழப்பிக் கொண்டிருப்பவர்கள் சமுதாயத்திலும் சரி, வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி உண்டு. இவர்களும் இந்த புளிப்பு மாவை சேர்ந்தவர்கள் என்று இந்த நற்செய்தி நமக்கு தருகிறது. நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் the 16th, a faith which we ourselves decide about is not a faith in absolute. We must free ourselves from the false idea that faith has nothing to say to today's men. விசுவாசம் என்பது நாமே முடிவு செய்வதல்ல. விசுவாசத்திற்கும் இன்றைய மனிதனுக்கும் தொடர்பில்லை என்ற தவறான எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும். கோயில் காரியம் வேற, என் வீட்டு காரியம் வேற என்று பிரித்து சொல்ல முடியாது. கோவிலில் தொடங்குவதுதான் வீட்டில் நடக்க வேண்டும், செய்யப்பட வேண்டும். ஆகவேதான் திருப்பலியின் முடிவிலே சென்று வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கோ யூ ஆர் சென்ட் ஃபார். ஒரு சில ஃபாதர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிராட் மீனிங்கில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்று வாழுங்கள், திருப்பலி தொடர்கிறது. இந்த திருப்பலி முடிஞ்சிருச்சு, பீடத்தில் வைக்கிற இந்த ஜெபம் சொல்லி ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி முடிந்து விட்டது, வாழுகின்ற திருப்பலி தொடர்கிறது வீட்டுக்கு செல்லும் பொழுது. ஆகவே விசுவாசத்திற்கும் இன்றைய மனிதனுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவது தவறு என்று நம் போப்பாண்டவர், முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் அவர் கூறுகிறார். தொடர்புடையது. நான் எதை விசுவசிக்கிறேனோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறேன். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க, உன் தாயின் உதரத்தில் உன்னை தெரிந்தார், உன் வாழ்வின் உறவாய் உன்னில் நிறைந்தார். அந்த உன்னில் நிறைந்திருக்கிற ஆண்டவரிடம் நம்மையே சரணாகதியாக்கி செபிப்போம். முழந்தால் இருப்போம். Lord, forgive us for forgetting so easily the numerous instances in which we have experienced your interventions. Help us realize that Jesus loves us more than we do ourselves. இறைவா, பலமுறை நீர் எம்மோடு இணைந்து கொடுத்த அனுபவ பகிர்வை மறந்து போவதற்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். நாங்கள் எம்மை அன்பு செய்வதை விட நீர் எங்களை அதிகமாக அன்பு செய்கிறீர்.